என்னங்க ஜோக் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன் ப்ராப்ளம்ஸ் வரும்போது. ஸோ எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னி பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வர்றது இந்த ட்ராப் ஷிப்பிங்கில் பேமெண்ட் இன்டெகிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணேன், ஏதோ பண்ணேன், பேக்லாஷ் ஆச்சு அப்படின்றத தெளிவாக நம்ம சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் மற்ற வீடியோவில் வர மாதிரி ரொம்ப அப்படியே ஹெவியாக உங்களுக்கு மூச்சு திணற பேச போகிறதில்ல. ரொம்ப கேஷுவலாக என்ன நடந்துச்சு, நான் என்ன ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன், அதில் எப்படி நம்மளுக்கு பேக்லாஷ் ஆச்சுன்றதை டீசெண்டாக சொல்ல போகிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் நான் பண்ணுற ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும், அப்புறம் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜேர்னி யூஎஸ் அண்ட் யூகே கிளைண்ட்ஸ் பண்ணுற ஜேர்னியை ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த சேனல். நீங்கள் பேசிக்காக சொல்ல போனால் என்ன ஒரு லேப்ரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஜேர்னிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத என்னைய பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போவோம். ஸோ ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் நான் எடுத்தேன். ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் மாடலில் நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக பண்ணி காமிப்போம். நிறைய சேலஞ்சஸ் ப்ராடக்டாக எடுத்து பண்ணுறோம். பட் ஆனால் டீசெண்டாக நம்ம வந்து சேலஞ்ச் மாதிரி எடுத்து ஒரு மினிமமான அமௌண்ட்டை வச்சு அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ட்ராப் ஷிப்பிங் சேலஞ்ச் அண்டர் 2K அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். 2000 ரூபாய்க்குள்ளே நம்மளால் ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸும் நிறைய என்கொயரிஸும் கொண்டு வர முடியுதா அப்படின்ற ஒரு ஐடியா வச்சு பார்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து நான் Day 0 அப்லோட் பண்ணியிருப்பேன். Day 1ன்றதை நீங்கள் மேபி இதுக்கு பார்க்கும்போது அப்லோட் ஆகிருக்கலாம். நான் அது எண்ட் ஆஃப் வீடியோ அட்டாச் பண்ணி விட்றேன். ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு வந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னினா என்னன்றது. நத்திங் பட் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ப்ராடக்ட், இது வந்து ஒரு பாட்டில். இந்த பாட்டிலை நீங்கள் எடுக்கிறீங்க. இந்த பாட்டிலோட ப்ரைஸ் வந்து ஒரு 500 வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டோரில் 600 வைக்கிறீங்க வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் ப்ராஃபிட் ரேஞ்ச் வைக்கிறீங்க. பீப்புள் உங்கள் ஸ்டோரில் கொண்டு வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ண வச்சுட்டிங்கன்னா அந்த 100 rupees ப்ராஃபிட் உங்களுக்கு தான். ஸோ மிடில் மேனாக வந்து அந்த மணியை நீங்கள் எடுக்கிறது தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம், எப்படி ஸ்டோரை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி உங்களுக்கு தெரியலனா நான் இந்த வீடியோ எண்ட்லேயும் சொல்கிறேன், இந்த வீடியோக்குள்ளேயும் சொல்கிறேன். கொஞ்சம் பாருங்கள். நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஃபியூஷன் டேப் அப்படின்ற ஒரு டேப்பை சூஸ் பண்ணோம். இது நத்திங் பட் நம்ம நீடலும் பின்னும் இல்லாமல் அசால்ட்டாக நம்ம வந்து ஒரு தண்ணியை மட்டும் தெளித்து நம்ம அயன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. அது வந்து நம்மளுக்கு ஸ்டிச் ஆகிடும் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணோம். இதை நான் ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணால் ஆப்வியஸாக இதுக்கு முன்னாடி நான் சேலஞ்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேசிக்கான அமௌண்ட் ஒரு 500 ரூபாய் வச்சு நான் ரன் பண்ணி வச்ச ஆடில் 500 ரூபாய்க்கு நிறைய என்கொயரிஸ் இருந்துச்சு. ஸோ அது நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணதான் இந்த ப்ராடக்ட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து 2000 நம்ம சேல்ஸ் கொண்டு வர முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி தான் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு விஷயம். இந்த பேமெண்ட் கேட்வேன்ற ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஆனால் எனக்கு அதிகமாக வந்ததில்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோரை கிரியேட் பண்ணிட்டோம். நம்மளோட ஓன் ஸ்டோர் தான் கிரியேட் பண்ணோம். நீங்கள் கூட இந்த ஸ்டோரை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நம்மளோட ஓன் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா productszonestore.com. இந்த productszonestore.com நம்ம கம்ப்ளீட்டாக நானே கிரியேட் பண்ண கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ண ஸ்டோர். ஸோ ஏன் கோடிங் நாலேஜ் இல்லாமல் இருக்க ஸ்டோர்னு நான் சொல்கிறேன்னா நம்ம 2 விதமாக ஸ்டோர் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்டோர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிறது 90% Shopify அப்படின்னு போவாங்க. சப்போஸ் உங்ககிட்ட காசு இருக்குது, மந்த்லி 2000 ஸ்பெண்ட் பண்ண முடியும், மந்த்லி 5000 ஸ்பெண்ட் பண்ண முடியும், 1 இயருக்கு 25,000 அப்படின்னு வருது, அது கூட எனக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் டெஃபினட்டாக Shopifyக்குள்ளே போகலாம். பட் என்னால் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக நான் வந்து கோடிங் நாலேஜ் இல்லாமல் என்னோட ஓன் ஸ்டோரை ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோரை நான் கிரியேட் பண்ணேன். அந்த ஸ்டோரை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டோர் ஒரு பழைய ஸ்டோர். ஓகேங்களா? நான் புதுசாக ஒரு ஸ்டோரை பில்ட் பண்ணேன். அது ஏன் பில்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டோர் வந்து பழைய ஸ்டோர். நான் இந்த ஸ்டோருக்குள்ளே பேமெண்ட் கேட்வேன்றது சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணது இன்ஸ்டாமோஜோ அப்படின்ற ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணேன். இந்த இன்ஸ்டாமோஜோக்காரன் என்கிட்ட வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் சப்போஸ் பார்க்கலாம், ரைட்டில் வச்சுறேன். இன்ஸ்டாமோஜோன்றது ஒரு பேமெண்ட் கேட்வே. நம்ம ஓனாக கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஷாப்பிஃபைக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரேசர் பே தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஸ்ட்ரைப் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டாமோஜோ அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ரேசர் பேயும் ஸ்ட்ரைப்புக்கும் 2 பேருமே உங்ககிட்ட ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஐடி கேட்பாங்க. இன்ஸ்டாமோஜோ அப்படி கேட்கல. ரொம்ப நல்லவனா வாங்கோ அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டுக்கிட்டான். நானும் உள்ளே போயிட்டேன். நானும் அது வருஷம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் என்ன பண்ணேன்னா நான் வந்து ஸ்மார்ட் லிங்க்ஸ் தர மாட்டேன். ஐ மீன் உங்களோட அட்ரஸ்லாம் வாங்கி அப்புறமா பேமெண்ட் கொடுக்குறதுக்கு நான் அதுக்கு வந்து உங்கள்கிட்ட அது வந்து உங்ககிட்ட வந்து ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டை வச்சான். அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏன் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி போனால் போது அந்த 1000 ரூபாயும் பே பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு பேக்லாஷ் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா எனக்கும் ரிஜிஸ்டர்ட் பிஸ்னஸ் ஐடி இருந்தால் தான் நீ வந்து உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கன்ஃபார்மாக கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த வெப்சைட்டை ரீபில்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டோரை ரீபில்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு மெத்தடை கொண்டு வருவோம். அந்த ஸ்டோரில் நான் என்ன பேமெண்ட் மெத்தடை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்டை நம்ம இப்போ ஸ்க்ரீன் ஷேரோட பார்ப்போம். ஸோ புது ஸ்டோரை பார்க்க ரெடியாக இருங்க, வாங்க பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் ஷாப்பிஃபைக்குள்ளே இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியாலஜி இருக்கும். ஷாப்பிஃபை நீங்கள் ஆல்ரெடி உள்ளே போயிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் ஐடி வாங்கி ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து ஸ்ட்ரைப்பு இல்லாட்டி வந்து ரேசர் பே வச்சு இன்டெகிரேட் பண்ணால் தான்
ஷாப்பிஃபைல பண்ண முடியும். நம்மளோட ஓன் ஸ்டோராக கோடிங் நாலேஜ் இல்லாமல் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்து நான் இப்போ கண்டுபிடிச்ச அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன மெத்தட் ஏதா மெத்தட் அப்படின்றத டீட்டெயில்டாக நான் ரீபில்ட் பண்ணது எப்படி அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக இப்போ என்னோட ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து நிற்கிது. இதுக்கு காரணம் நம்மளோட எஸ்இஓ ஒர்க் ஆகிருக்கு. நம்மளோட ஓன் ஸ்டோர் பில்ட் பண்ணனால இது மாதிரி வந்திருக்கு. ஸோ இதான் நம்மளோட ஸ்டோர் லோகோ. கிளிக் பண்ண உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரை நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓல்டு ஸ்டோர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு கிளான்ஸை நீங்கள் ஒரு வாட்டி டக்குன்னு பார்த்துடுவாங்க. நம்ம எடிட்டர் ப்ரோ போட்டுருவார். இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோர் தான் நம்மளோட ஓல்டு ஸ்டோர். இப்போ அப்படியே இங்கே வாங்க, இதான் நம்மளோட நியூ ஸ்டோர். ஸோ இந்த ஸ்டோரை நான் ஏன் க்ரியேட் பண்ணேன் அப்படின்ற ஒரே விஷயம் வந்து இந்த பேமெண்ட் விஷயத்துக்காக மட்டும்தான். அதை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட நியூ ஸ்டோர். இதில் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக 2 கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் அண்ட் க்ரீன் அப்படின்ற ஒரு மினிமலிஸ்டிக்கான கலர்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஷாப் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு புது பேஜுக்குள்ளே போகும். இதில் நம்ம ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துடும். ஸோ இதில் சர்ச் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பை ப்ரைஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட் அதெல்லாம் இருந்ததில்லை, இந்த கார்ட்டும் இருந்ததில்லை. பட் ஆனால் இதெல்லாம் உங்கள்கிட்ட போக காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு விஷயம் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் நம்ம எத்தனை ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணாலும் 1 2 3 4 பேஜஸ் க்ரியேட் ஆகிருக்கும். நம்ம இந்த ட்ராப் ஷிப்பிங் அண்டர் 2000 rupees கீழே நம்ம சூஸ் பண்ணிக்க ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரிவ்யூஸ் நம்ம இது வரைக்கும் ஓல்டு கஸ்டமர்ஸில் கொடுத்த ரிவ்யூஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஆட் டு கார்ட் பட்டன் புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நிறைய ஃபோட்டோஸ். இது வந்து பார்த்தாலே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு தோணுது. நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே காமிக்கும். ஸோ ரிவ்யூஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. ரிவ்யூஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவ்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இங்கே ரிவ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நான் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணோம். நம்ம கவுண்ட் வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு கவுண்ட் வைக்கிறேன். ஸோ 250 rupees இருக்குது. நான் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறேன், பிடிச்சிருக்கு எனக்கு. நான் வந்து இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஆட் டு கார்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த ஆட் டு கார்ட்டே பழைய டிசைனில் என்கிட்ட இல்லை, ஆனால் நான் இப்போ இதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டோருக்காக நான் வியூ கார்ட் இப்போ நான் ஆட் டு கார்ட்னா வியூ கார்ட் அப்படின்ற காமிக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் இந்த பேஸ்கெட்டில் 1 காமிக்குது, 250 rupees காமிக்குது. ஸோ இப்போ வியூ கார்ட்டுன்னு கொடுத்தோடனே இது என்னோட கார்ட் பேஜ். சப் டோட்டல் 250 250 அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ இந்த ப்ரொசீட் டு செக் அவுட்ன்ற பேஜில் ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளுக்கு டீட்டெயிலாக நீங்கள் இப்போ இந்த இன்ஃபர்மேஷனாக பில்லிங் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாகணும். ஸோ நான் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு பில்லிங் டீட்டெயில்ஸ் ஐடியா இருக்காது. நான் இப்போ ஒரு பில்லிங் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி டெஸ்ட் அவுட் பண்ணியிருந்தால நான் ஒரு மெயில் ஐடி. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கலாம், இந்த இடத்துல பில்லிங் டீட்டெயில் இமெயில் அட்ரஸ் வந்து கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குது. இதை நான் கம்ப்ளீட்டாக நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா வர கஸ்டமர்ஸ் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே மறுபடியும் லாகின் ஆகி அந்த ப்ராடக்ட்டை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். எங்கே இருக்குது, ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கா எப்படின்றத கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கலான்றதுக்காக இந்த ஃபீச்சரை நான் ஆட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டம்மியாக ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்ட்ராங்குன்னு காமிக்குது. இப்போ நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம், நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் சப்டோட்டலில். இப்போ பே வித் யூபிஐ QR கோட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இந்த மெத்தட் தான் இன்டெகிரேட் பண்ணேன். இதுக்கு வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டூலுமே தேவையில்லை. இன்ஸ்டாமோஜோ, ஸ்ட்ரைப்பு, நம்மளோட நிறைய பேர் இருப்பாங்களே இன்ஸ்டாமோஜோ, ஸ்ட்ரைப்பு, ரேசர் பே, இவங்க எல்லாருமே நம்மகிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, எங்கேப்பா கொடு அந்த ஜிஎஸ்டி நம்பரை கொடு, பிஸ்னஸ் ஐடியா கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தேவையில்லை. டேரெக்டாக நம்மளோட QR கோடு மட்டும் QR கோடு காமிக்கும். பேமெண்ட் பண்ண உடனே டேரெக்டாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து காசு விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதில் என்ன யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூபிஐ இருந்தாலும் சரி, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், எனி யூபிஐ எனி பேங்கிங் ஆப் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற கொடுக்குறேன் வச்சுக்கோங்களேன். தேங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோட QR கோடு காமிக்குது. இந்த QR கோடு வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற QR கோடு இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஜோன் ஸ்டோர்.com தான் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆர்டர் ஐடியோடு வருது. QR கோட் பே பண்ணது முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். எப்படி ரீடைரக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ டைமிங் ஓடட்டும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ப்ரொசீட் டு நெக்ஸ்ட். இப்போ நான் பே பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சோங்க. ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் இப்போ கேட்குது, கிளிக் கன்ஃபார்ம் ஒன்லி ஆஃப்டர் அமௌண்ட் இஸ் டிடெக்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். வி வில் மேனுவலி வெரிஃபை தி ட்ரான்சாக்ஷன் ஆர் யூ ஷூர். ஸோ இப்போ அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்க இதை கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டி மேனுவலாக நம்ம செக் பண்ணுவோம். அவங்களோட ஆர்டர் ஐடி வந்துச்சு, நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் பண்ண டீட்டெயில்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்திருக்கு, இந்த மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பேமெண்ட் பண்ணியிருக்காங்க, பில்லிங் அட்ரஸ், நம்மளோட ஃபோன் நம்பர், மெயில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது அப்படியே நம்மளோட ஸ்டோரோட டேஷ்போர்டில் காமிக்கும். நம்ம அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட். இப்போ நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டு இதை வந்து நான் இதுக்கு ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மெயில் ஐடி என்னது kaja@gmail.com. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இது அக்கௌண்ட்
இந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கும். அந்த அக்கௌண்ட்டை நான் செக் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிருக்கு. டேஷ்போர்டு, ஆர்டர்ஸ், டவுன்லோட்ஸ், அட்ரஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இதில் போய் நான் ஆர்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது என்னோடய ஆர்டர் இதான் என்னோடய ஆர்டர். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வியூ அப்படின்னு நான் கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பே பண்ணியிருக்காங்க, என்ன டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது, கரண்ட்லி ஆன் ஹோல்டு அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குது. ஏன் ஹோல்டுனா நான் வந்து என்னோடய டேஷ்போர்டை பார்த்து இவங்க பே பண்ணியிருக்காங்களா வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸிங் அப்படின்றத மாற்றிட்டு நான் வந்து ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி அவங்ககிட்ட இங்கே அப்புறம் மறுபடியும் அவங்க லாகின் பண்ணி வரும்போது இந்த இடத்துல அவங்களோட ப்ராசஸிங் ஆர்டர் ப்ராசஸிங் எங்கே வந்து டெலிவரி ஆகும் அப்படின்றத அவங்க பார்த்துக்க முடியும். ஸோ லாக் அவுட் பண்ணிடலாம் நம்ம இப்போ. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல் ஃப்ளெஜான ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணால் கம்ப்ளீட்டாக போகும். இந்த ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் மூலமாக நம்ம எத்தனை ப்ராடக்ட்ஸ்னால் ஆட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டோரை நான் எப்படி பில்ட் பண்ணேன், எப்படி இந்த பேமெண்ட் மெத்தடை இன்டெகிரேட் பண்ணேன் அப்படின்ற கம்ப்ளீட்டான வீடியோ அப்படியே ஒரு ரிப்ளிகேட் பண்ணி நான் 3 hours 2 hours ரெக்கார்ட் பண்ணி என்னோட கோர்ஸ்குள்ளே இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபஸ்ட் பேட்ச் இப்போ முடிச்சாச்சு. செகண்ட் பேட்ச் இப்போ வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.